உண்மையிலே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் நகரங்களில் இருக்கும் அந்த தகவல் தொழில்நுட்ப வசதிகள் கிராம மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற அடிப்படையிலே மஹிந்த சிந்தனையினூடாக இவ்வாறான கணினி ஆய்வுக்கூடங்களை கிராம பாடசாலை மட்டங்களிலே அமைத்து வருகின்றார். எனது அரசியல் வாழ்க்கையிலே 12 வருட அரசியல் வாழ்க்கையிலே கொடு மாவட்டத்தில் நான் பாதை போடுவதில்லை, ரோடு போடுவதில்லை, டாய்லெட்டுகளை கட்டி கொடுப்பதில்லை, கூரை தகடுகளை இலவசமாக ஒவ்வொரு வருடமும் பெற்று கடந்த 4 வருடங்களில் 20 கோடி ரூபாய்க்கு அதிகமான பணத்தை கொடு மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு அபிவிருத்திக்காக செலவிட்டிருக்கின்றோம். அதே நிலைமை இங்கே வர வேண்டும். கொழும்பு மாவட்டத்தில் இருக்கும் பிள்ளைகளை விட வடகிழக்கை சேர்ந்த பிள்ளைகளின் கல்வி திறமை அதிகம் எனக்கு நன்றாக தெரியும். யுத்த காலத்திற்கு முன்னர் வடகிழக்கில் இருந்துதான் டாக்டர்கள் வருவார்கள், இன்ஜினியர்கள் உருவாக்கப்பட்டார்கள், அதிபர்கள் உருவாக்கப்பட்டார்கள், பேராசிரியர்கள் உருவாக்கப்பட்டார்கள். ரயில்வே இலக்காக போனால் அங்கே பெரியவரும் வடகிழக்கை சேர்ந்தவர். 3 தேசிய பாடசாலைகள், 43 மாகாண சபை பாடசாலைகள் என்னால் அபிவிருத்தி செய்ய முடியுமா இருந்தால் ஏன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எத்தனை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், எத்தனை மாகாண சபை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், ஏன் இவர்களால் செய்ய முடியவில்லை என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வெறுமனே தமிழ் வீரவசனங்களை பேசிவிட்டு ஊடகங்களுக்கு அறிக்கை அனுப்பிவிட்டு தனது தொகுதியில் இல்லாமல் கொழும்பிலே இருந்து கொண்டு பாராளுமன்ற நேரத்திலே பாராளுமன்றத்திற்கு வந்து பாராளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்ளாமல் சிற்றுண்டி சாலைகளிலே மணித்தியால கணக்கிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நீங்கள் வாக்களித்த அந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்பதை இந்த இடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசாங்கத்திடமிருந்து எமது மக்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் தட்டி எப்படி பெறக்கூடும் என்ற அந்த வித்தை எனக்கு நன்றாக தெரியும். இதையே உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களால் மாகாண சபை உறுப்பினர்களால் செய்ய முடியவில்லை என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். மீண்டும் ஒரு ஜனாதிபதி தேர்தல் வருமாயின் உடனே இங்கே வருவார்கள், வந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், ஜனாதிபதியை மாற்ற வேண்டும் என்று சொல்வார்கள். ஜனாதிபதியை மாற்றினா நாளையிலிருந்து பாலும் தேனும் ஓட போறது இல்லை. இன்னொருத்தர் வந்தாலும் அவரும் இதை தான் செய்ய போறாரு, எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே ஆட்சி மாற்றம் எங்களுக்கு முக்கியமில்லை, எமது மக்களின் அபிவிருத்தியும் எமது மக்களுக்கான உரிமையும் தான் முக்கியம். தேவையில்லை உரிமை கொடுங்கன்னு சொல்றாங்க. உரிமையை கட்டி கேட்டுக்கிட்டே 10 வருஷமா இப்ப அரசு செஞ்சுட்டு இருக்காங்க. அபிவிருத்தியும் உரிமையும் தண்டவாளங்கள் போன்று, ரயில் பாதையில் போன்று தண்டவாளங்கள் போன்று ஒரே நேரத்தில் ஒரே சீராக செல்ல வேண்டும். வேண்டாம் அபிவிருத்தி வேண்டாம் என்று உரிமைதான் வேண்டும் என்றால் எமது தமிழ் சமூகம் அபிவிருத்தியில பின்தங்கி விடும். ஏனைய சமூகம் எங்கள் எல்லாரையும் முந்திட்டு போயிடுவாங்க, ஓட்டை பண்ணி போயிடுவாங்க. அதுதான் உண்மை. ஆகவே அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே தமிழ் கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்பட 50 லட்சம் ரூபாய் ஒரு ஆளுக்கு ஒதுக்கப்பட நிதி, பாரிய நிதி மீண்டும் ட்ரெஷரிக்கு அரசாங்கத்துக்கு திரும்பி செல்கிறது. அது உண்மை. அதை என்னால் நிரூபித்து காட்ட முடியும், வேண்டும் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மீண்டும் இருக்கிறது. ஆகவே திரும்பி போகும் அந்த நிதியாவது இந்த பாடசாலை கூரைக்கு அல்லது இந்த பாடசாலை மேடைக்கு, தளபாடங்களுக்கு, இந்த பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக அவர்கள் செய்ய வேண்டும். எமது பிள்ளைகள், வடகிழக்கு பிள்ளைகளின் கல்வி மீண்டும் எழுச்சி பெற வேண்டும் என்ற சிந்தனை அவர்களிடம் இல்லை. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இங்கே வாக்குகளை கேட்க வரவில்லை, ஆனால் உண்மைகளை சொல்ல வந்திருக்கின்றேன். அதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே எதிர்வரும் காலங்களிலே இன்று பாருங்கள், பாதைகள் சரியான முறையில் கட்டப்படுகின்றன, பாதைகள் போடப்படுகின்றன, காப்பீடு இடப்படுகின்றன, கான்கிரீட் இடப்படுகின்றன. இந்த பகுதி சுற்று பின்தள்ளப்பட்டா இருந்தாலும் கூட இன்னும் 2-3 வருடங்களில் முழுமையான முறையில் இந்த பகுதி முற்றுமுழுதாக காப்பீடு இடப்பட்டு, கான்கிரீட் இடப்பட்டு சரியான பாதைகள் செப்பரிடப்படும். அது மட்டுமல்ல, இந்த பின்தங்கிய பகுதியிலே இன்று 45 லட்சம் ரூபாய் செலவிலே இன்று கட்டப்பட்டிருக்கிறது ஆய்வுக்கூடம். மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு மட்டும் 630 லட்சம் ரூபாய் எமது அமைச்சின் மூலமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒதுக்கப்பட்டு அனைத்து ஆய்வுக்கூடங்களும் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மக்கள், நீங்கள் சிந்திக்க வேண்டும், நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். ஏனென்றால் அங்கே மலையகத்தை பார்த்தீர்கள் என்றால் அதுவும் உண்மைதான். மலையகத்திலே இருப்பவர்கள் அங்கே கல்வியை வளர்ப்பதே கிடையாது. ஏன்னா கல்வியை வளர்த்து விட்டால் அங்கே இருக்கிறவர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. தோட்ட தொழிலாளர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. கேள்வி கேட்டால் ஓட்டு போட முடியாது, ஓட்டு போட மாட்டாங்க, பதில் சொல்ல முடியாது. அதே நிலைமை கல்வியில சிறப்பாக விளங்கிய வடகிழக்கிலும் கூட இன்று இருக்கும் அரசியல் தலைவர்கள், தமிழ் தலைவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாடசாலை பற்றி கவனிக்கிறதே கிடையாது.
ஒன்றுமே இல்லை. இந்த மாகாண சபை வடமாகாண சபையின் கீழே இருக்கும் பாடசாலைகளை கூட வடமாகாண சபை கவனிப்பதில்லை. அதே போல்தான் கிழக்கு மாகாண சபை. இந்த நிலைமை மாற்றம் அந்த அரசியல் தலைவர்களிடமிருந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அந்த மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும். உங்கள் மூலமாக தான் அந்த மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும். வலயத்தில் இருக்கும் பாடசாலை வலயத்தில் இருக்கும் அதிகாரிகளுக்கு சரியான முறையில் கணினி வசதிகள் இல்லை, போக்குவரத்து வசதிகளுக்கு சரியான வாகனங்கள் இல்லை, சில இடங்களில் கட்டிடங்கள் இல்லை. இப்படியான பல பற்றாக்குறைகள் இருக்கின்றன. பாடசாலை அபிவிருத்தியிலே மும்முரமாக இருக்கும் இவர்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே எனது அமைச்சின் கூட்டம் இந்த மாத இறுதியில் நடக்க இருக்கின்றது. அந்த கூட்டத்திலே நிச்சயமாக பாடசாலை வலயங்களுக்கு தேவையான கணினி போன்ற முக்கியமான தொழில்நுட்ப கருவிகளை வழங்குவதற்கு நான் எனது சிபாரிசை நான் செய்வேன். அதான் உண்மை. நான் பொறாமைப்பட்டிருக்கின்றேன். இந்திய விவசாயியால் எனக்கு ஏன் படிக்க முடியவில்லை என்று.